பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். இத பாருங்க மேனேஜர், ஆபீஸ்ல கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொஞ்சம் முன்னப்பின் ஆனாலும் பரவாயில்ல. ஆனா இது என் பொண்ணோட கல்யாண விஷயம். எல்லாத்தையும் கரெக்டா நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணது மட்டும் இல்ல, கரெக்டா நடத்தணும். எல்லாத்தையும் தாம்பீகமா கம்பீரமா நடத்தணும். வீடு ஃபுல்லா சீரியல் லைட்ஸ் 5 ஸ்டார் ஹோட்டல்ல எரியற மாதிரி எரியணும். சனிக்கிழமை சாயந்தரத்துல இருந்து ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி முழுக்க எரியணும். ஓகே சார். அதுக்கு நம்ம கேகே நகர் ராம்தாஸ் கிட்ட சொல்லிடுங்க. ஓகே சார். இந்த பேண்ட் சமாச்சாரம் கரெக்டா ஞாபகப்படுத்துறீங்க. அடையார் கேட் ஹோட்டல் பக்கத்துல லோகநாதன் பேண்ட் பார்ட்டி இருக்கு. கிட்டத்தட்ட 1000 வாட்ஸ் லைட்ஸோட, 1 டசன் குதிரைங்களோட, மொபைல் கார்ல ஓபன்ல பாடுவாங்க. அவங்க ட்ரூப்ல கிட்டத்தட்ட 40-50 பேர் இருப்பாங்க. அந்த பேண்ட் வாத்தியம் ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கங்க. ஓகே சார். இந்த வீடியோ கவரேஜ் எல்லாம் வருது கேமரா, இந்த சாதாரண கேமரா எல்லாம் வேண்டாம். ஒரு 4-5 பீட்டா கேமரா வேணும். அதுக்கு கௌதம் ஸ்டுடியோஸ்ல சொல்லிடுங்க. ஓகே சார். ஒண்ணும் மிஸ் பண்ணல? ஒண்ணும் மிஸ் பண்ணலையே. எல்லாத்தையும் கரெக்டா நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டேன் சார். தம்பி, என்னப்பா நோட் பண்ண சொல்றேன்? அது வந்து என்ன, வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்தனாவை பொண்ணு பார்க்க வராங்கல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வரவேற்க சீரியல் லைட்டு, பேண்ட் வாத்தியம், வீடியோ கவரேஜ் இதெல்லாம் வச்சு அமக்கலப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். பாக்குவெத்தல மாத்தினதும் 10,000 சரம் பட்டாசு வெடிக்கணும். அதான் மேனேஜருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். உட்காருப்பா. தம்பி, தெரிஞ்சுதான் சரியா தெரியாம சரியா? என்னன்னு வர ஞாயிற்றுக்கிழமை நடக்க போற நிகழ்ச்சி வெறும் பொண்ணு பார்க்கறது மட்டும்தான். ஊர்லயும் யாருக்கும் சொல்லல, உறவுக்காரங்களுக்கும் சொல்லல. அதுக்கு இவ்வளவு ஆடம்பர செலவு தேவையா? வெறும் பாக்குவெத்தல மாத்துக்கிறது தான் இதுக்கு
இதெல்லாம் அவசியமா? என்னன்னு சொல்லுங்க, நீயும் யோசிச்சு பாரு. இல்லன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முதல் தடவையா நம்ம வீட்டுக்கு வராங்க. நம்ம கெப்பாசிட்டி என்னங்கிறது காட்ட வேண்டாமா? நம்ம கெப்பாசிட்டி தெரியாமலையா நம்ம பொண்ணை கட்டிக்கு வர்றாங்க. வீண் செலவு பண்ணா ஊதாருன்னு தான் நினைப்பாங்க. ஏதாவது பிரயோஜனமா செலவு பண்ணுப்பா. அப்ப விருந்தாக கொடுக்கறமா இல்லையா? உன் கோவம் தெரியுதம்மா. இப்போ சொன்னீங்கல்ல, சீரியல் செட்டு, பேண்ட் வாத்தியம், வீடியோ கவரேஜ், இதெல்லாம் என்ன செலவு? இதை விட காஸ்ட்லியான செலவு, ஆடம்பரமான செலவு நான் செய்வேன். எப்போ? இப்ப இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு அப்புறம். அதான் கல்யாணத்துக்கு அழகூட்டும், நம்ம மரியாதையும் எடுத்து காட்டும். எப்ப பண்ணாலும் ஏன் பொண்ணுக்கு தானே. இப்ப பண்ணா மட்டும் செலவாயிடும் நினைக்கிறீங்களா? இத பாருங்க வனிதா, இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கல்யாணம் நம்ம பொண்ணுக்கு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி உன் பொண்ணும் என் பொண்ணுன்னு நான் பிரிச்சு பார்க்கல. ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்றேன். காரணம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா மட்டும் போதுமா? தேங்காய் உடைக்கிற மாதிரி பட்டுன்னு விஷயத்த சொல்லிட வேண்டியதானே. சில விஷயங்களை சொல்லலாம், சில விஷயங்களை சொல்ல முடியாது. நீங்க என்ன சொல்ல வைக்கிறீங்க? பெரியவங்களா பார்த்து நடத்துற கல்யாணம் இது. கல்யாணம்ங்கிறது நடந்து முடிய வரைக்கும் எந்த நிமிஷத்துலயும் எதுவும் நடக்கலாம். பொண்ணுக்கும் பிடிச்சு மாப்பிளுக்கும் பிடிச்சு பேச்சுவார்த்தையில நின்னு போன கல்யாணமும் இருக்கு. பாக்கு வெத்தல மாத்து பத்திரிக்கை அடிக்கிற நேரத்துல நின்னு போன கல்யாணமும் இருக்கு. மணமேடை வரைக்கும் போனதும் நின்னு இருக்கு. அதுக்காக நம்ம பொண்ணு விஷயத்துல இது நடக்கும் நான் சொல்லல. நிச்சயமா நடக்காது. இருந்தாலும் ஒரு நிதானம் வேணும். நல்லபடியா ஒவ்வொன்றும் நடந்தா நாமளும் நல்லபடியா சிறப்பா செய்வோம். இப்போ நீங்க சொன்னீங்களே, சீரியல் லைட் போட்டு பேண்ட் வாத்தியம் வச்சு ஊருக்கெல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் ஏதாவது நடந்துச்சுன்னா நமக்கும் நம்ம பொண்ணுக்கும் தான் நிச்சயம். நம்ம பொண்ணு நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆண்டவன் அருள் அவளுக்கு எப்பவுமே உண்டு. ஆனா இந்த ஆடம்பர செலவெல்லாம் இப்போ வேண்டாம். இதுதான் என் கருத்து. மேனேஜர் சார், நீங்க போங்க. ஏதாவது வேணும்னா நாங்களே கூப்பிடுறோம். ஓகே சார். அக்கா நில்லுங்க. நீங்களே சொல்லுங்க, உங்க வீட்டுக்கார் பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல இப்படி அபசோனமா பேசலாமா? கல்யாணம் நின்னு போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்றாரு. அப்படி சொல்லாமா அவரு? அந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வரலாமா? இதுதான் பெரிய மனுஷனுக்கு அழகா. வேற ஒண்ணு இல்ல, மனசுல இருக்கிறது வார்த்தையா வந்துருச்சு. வேற என்ன? வனிதா, அவரா சொல்லல, நீங்க அவர் வாயை புடுங்குனீங்க, அதனால சொன்னாரு. தெரியாம தான் கேக்குறேன், அவர் சொன்னதுல என்ன தப்பு? அவர் ஒண்ணு இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லியே, சாதாரணமா பொண்ணு பார்க்க வர்றதுக்கு இவ்வளவு ஏன் தான் கேட்டாரு. செலவு பத்தி கூட அவர் கவலைப்படல. இவ்வளவு செலவு பண்ணி ஒருவேளை கல்யாணமே நடக்கலன்னா நம்ம பொண்ணுக்கு நல்லது நடக்கலன்னு நாமே வெளிச்சம் போட்டு காட்டினதா ஆயிடாதா? அதனாலதான் அவர் சொன்னாரு. அவர் பொண்டாட்டி தானே நீங்க, பின்ன எப்படி பேசுவீங்க? அவருக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசுவீங்க. அவருக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை. அப்போ கூட பிறந்த தம்பி சப்போர்ட் கூட தேவையில்லையா? நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசுற வனிதா? நீங்க என்ன பேசுறீங்களோ அதையத்தான் நானும் பேசுறேன். அப்போ அவருக்கு பாசமே இல்லைன்னு சொல்றியா? இல்லதான். அதுல என்ன சந்தேகம்? எதை செஞ்சாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தடுக்கிறதா அவங்க வேலை. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வரவேற்க கூடாதான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி என்ன பெரிய காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு நீ? தான் பொண்ணு மூத்தவ ஜோதிக்கு கல்யாணம் ஆகாம இவளுக்கு கல்யாணம் ஆகுதுங்கிற பொறாம. நாங்களா வேண்டானோ? உங்க பொண்ணுக்கு அமையல, ஏன் பொண்ணுக்கு அமைஞ்சிருச்சு. அதுக்கு நாங்க என்ன பண்றது? ஆமாங்க, நான் சொல்றது நிஜம். அவ வார்த்தையை நெருப்பாதான் கொட்டினா. நீ என்ன சொல்ற?
கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என் முகத்துக்கு நேரா என்னன்னு பேசினாங்க அவ. நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்கலைன்னு நமக்கு பொறாமையா? அதனாலதான் ஆடம்பர செலவெல்லாம் வேண்டான்னு நீங்க சொன்னீங்களாம். நீங்க அபசகுணமா பேசினீங்களா? இதெல்லாம் நியாயமா? நீங்களே சொல்லுங்க. இத பாரீஸ்வரி, வனிதா என் முகத்துக்கு நேரா என்ன குறை சொல்லாம நான் போனதுக்கு அப்புறம் பேசுற பயம் இருக்கு இல்லையா, அந்த மரியாதை போதும். என் கூட பிறந்தவன் அவனே என்ன புரிஞ்சுக்கல, இவ என்ன நடுவுல வந்தவ தானே. அட அவனுக்கு தான் தெரியலன்னாலும் சொல்றது கேட்டு புரிஞ்சுக்கிற புத்தியாவது வேண்டாம். நான் மேனேஜர் அனுப்பிச்சதும் சிலிப்புக்கிட்டு போறாரு. என்னத்த வளர்ந்து குழந்தைங்களை பத்தி என்ன பிரயோஜனம்? அவன் வெறும் பகட்டுக்காக ஆசைப்படுறானே தவிர, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பொண்ணியம் பார்த்து மாப்பிள்ளையும் ஓகேன்னு சொல்லிட்டா மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணவங்க யோசிச்சானா இவன்? ஆமா, நீங்க யோசிச்சீங்க, காயப்பட்டுக்கிட்டீங்க. வாயில இருந்து கொட்டின வார்த்தையை வாபஸ் வாங்க முடியுமா? வனிதா பேச்ச விடு, மாப்பிள்ளைக்கு நான் என்ன வாங்கி வச்சிருக்கேன்னு பாரு. வா. நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 1 லட்சம். எல்லாம் பேசி முடிஞ்சதும் மாப்பிள்ளைகளை நானே இந்த மோதிரத்தை போட்டுறேன். அதுக்கப்புறம் தம்பி கோவம்லாம் பறந்து போயிடும். இந்த அண்ணனையும் புரிஞ்சுப்பான். அது வரைக்கும் நீயும் இத பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ஈஸ்வரி, தம்பி என்னமோ சீரியல் லைட் போடணும், பேண்ட் வாத்தியம் வைக்கணும்னு எதோ சொல்லிட்டு இருந்தானே, தம்பி இஷ்டப்படியே செய்ய சொல்லு. ஆமா ஈஸ்வரி, அவன் நினைச்சதும் சரிதானே. நான் நினைச்சது வேற, அவன் நினைக்கிறது வேற. தம்பி மேல எனக்கு எந்த கோவம் இல்ல. அவன் இஷ்டப்படியே செஞ்சுக்க சொல்லு. என்னங்க, நிஜமாதான் சொல்றீங்களா? வேண்டாம் அண்ணே, ஆடம்பர செலவு வேண்டாம்னு அண்ணன் சொன்னது கரெக்ட் தான். அவர் இஷ்டப்படியே நடக்கட்டும். மேனேஜர் அனுப்பிச்சாச்சு. இனிமே ஏதாவது பண்ணோம்னா நான் தான் பண்ணணும். என்னால பார்க்க முடியாது. இந்த வீட்டுல இது வரைக்கும் அண்ணன் பேச்ச மீறி ஏதாவது நடந்திருக்கா? அவர் வச்சதுதான் சட்டம், அவர் சொன்னதுதான் வேதம். அந்த வழக்கத்தை நான் ஏன் மாத்தணும்? 2வதா பிறந்தா 2வது மரியாதை தான். அதுக்காக இப்போ போய் நான் மூத்தவனா பிறக்க முடியுமா? எப்போ அவருக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாரோ அதை விட்டுருங்க. எங்களுக்காக அண்ணன் அவர் மனசை மாத்திக்க வேண்டாம். என் பொண்ணுக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கிறபடி நடக்கட்டும். அது இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னு. வேண்டாம் அண்ணே, எதுவுமே பேச வேண்டாம். அண்ணன் மேல நான் இன்னும் மரியாதை வச்சிருக்கேன். எப்ப பார்த்தாலும் சித்திரகுப்த மாதிரி எழுதிக்கிட்டே இருங்க. என்ன பிரயோஜனம்? அதே ஓட்ட ஸ்கூட்டர், சேவிங்ஸ் ஒன்னும் இல்ல. திலகா, நான் மட்டும் சித்திரகுப்தனா இருந்திருந்தா எத்தனையோ பேர் கணக்க எப்பவோ தீர்த்திருப்பேன். முடிங்களே, இந்த பொண்டாட்டியோட கணக்க முடிச்சிட்டு புதுசா ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கங்க. அவ காசே கேட்க மாட்டா, உங்களுக்கு சம்பளமும் கொடுக்க மாட்டா. ஒரு ஜாக்கெட்டை ஒழுங்கா அயன் பண்ண துப்பு இல்ல, பெருசா பேச வந்துட்டீங்க. ஆமா, இது எதுக்கு? தெரியல. இது ஜாக்கெட், இது ஜாக்கெட் பிட்டு. நாளைக்கு என் ஃப்ரெண்டு ஷோபா ஒரு பார்ட்டி கூப்பிட்டுருக்கா. புடவை எதுன்னு முடிவு பண்ணிட்டேன். மேட்சிங் பிளவுஸ் இல்ல, அதான் இதை தைக்க போறேன். ஓஹோ, இந்த ஜாக்கெட் பிட்ட தைச்சு அத போட்டுக்கிட்டு நாளைக்கு பார்ட்டிக்கு போற. அதுவும் நீயே தைக்க போற. ஆமா, மிஷின் எங்க இருக்கு? கடையில இருக்கு. நான் தான் முதல்ல உங்ககிட்ட கேட்டேன், நீங்க வாங்கி கொடுத்தீங்களா? பெருசா என்னமோ கேள்வி கேட்டுக்கிட்டு. காயத்ரி, என்னம்மா பண்ற? செமஸ்டர் வருது, படிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன காயத்ரி, நீ புத்திசாலி, சீக்கிரம் படிச்சிடுவ. இந்த ஜாக்கெட் துணியை கொடுத்து உடனே தைச்சு வாங்கிட்டு வாமா. உடனே வா? அதுவும் ராத்திரி இல்லையா? ஆமா ஆமா, பேய் ஒண்ணு வராது. அங்கேயே உட்கார்ந்து 1/2 மணி நேரத்துல தைச்சு வாங்கிட்டு வந்துடலாம். 1/2 மணி நேரத்துல கொடுக்க சொல்லு. எந்த டெய்லர் அண்ணி 1/2 மணி நேரத்துல தச்சு கொடுப்பான்? நம்ம டெய்லர் தைச்சு கொடுப்பாரு. நீ அங்க போய் என் பேரை சொல்லு, அவசியம் தைச்சு கொடுப்பாரு.
முதுகுல மட்டும் கொஞ்சம் குறைக்கணும். கையெல்லாம் அழகா வச்சு தைக்க சொல்லு. அப்புறம் கையோட இருந்து வாங்கிட்டு வந்துரு. குடுத்துட்டு வந்த அவர் திருப்பி கொடுக்கவே மாட்டாரு. இந்தா வந்து படிக்கலாம். புக் எங்க போகுது? சரி அண்ணி, ராத்திரியில ராத்திரியில உன்னை யாரும் சாப்பிட மாட்டாங்க. போ. நீ என்ன கணக்கெல்லாம் போட்டு முடிச்சிட்டியா? 10 கணக்குல 8 போட்டேம்மா. மீதி 2 உங்க அம்மா போடுவாளா? டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்கணும், புரியுதா? சரிம்மா. பாண்டியா, என்னங்கய்யா எங்க போயிட்டு வரீங்க? என் பெரிய பொண்ணு வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன்ப்பா. அதுக்கே இப்படி மூச்சு வாங்குது? டயர்டா வேற இருக்கீங்க. இளமையில சின்ன மகிழ்ச்சி கூட அதிகமா தெரியும். ஆனா முதுமையில சின்ன கவலை கூட பெருசா தெரியும். பஸ் காசை மிச்சப்படுத்தலாமேன்னு நடந்தே வந்துட்டேன். நடக்கலான்னு மனசு சொல்லுது, ஆனா உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்கிறப்பா. அதுதான் பெருமூச்சு வாங்குது. என்னங்கய்யா அது? சிக்கனம் வேணும் தான், ஆனா எதுல சிக்கணும்னு வேணாம். நீங்க என்ன வயசு பையனா? முதல்ல போய் சாப்பிடுங்கய்யா ப்ளீஸ். போங்கய்யா. என்னம்மா எழுதிக்கிட்டு இருக்கியா? பத்மினி, பத்மினி, எங்கம்மா அத்தை? அதான் தாத்தா தெரியல. அவளைத்தான் நாங்களும் தேடிட்டு இருக்கோம். இருட்டி இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் உங்க பொண்ணு வீடு வந்து சேரல. யாரு கேக்குறது? தாய் இருந்தா தட்டி கேப்பா. தகப்பனையும் அடக்கி வச்சிருக்காளே. வேலைக்கு போறா, சம்பளம் வருது, திமிரும் ஏறுது. உங்க பொண்ணு வந்தா என்ன நீங்களே கேளுங்க. ஏமா பத்மினி எங்கன்னு கேட்டதுக்கு இவ்வளவு நீளமான பதிலா? சரி, காயத்ரி எங்கம்மா? அவளுக்கு நான் ஒரு சின்ன வேலை கொடுத்து வெளியே அனுப்பியிருக்கேன். ஏமா ராத்திரி இந்த நேரத்துல சின்ன பொண்ணு அனுப்பிச்சேன்? தைரியமான பொண்ணுங்களை தானே பெத்து வச்சிருக்கீங்க. பூதம் ஒண்ணு தூக்கிட்டு போயிடாது. ஏய், நீ என்ன கணக்கெல்லாம் போட்டு முடிச்சியா இல்லையா? சீக்கிரம் முடி. என்ன தாத்தா பசிக்குதா? ஆமாமா, எப்படி உங்க அம்மாட்ட கேக்குறதுன்னு தான் யோசனையா இருக்குமா. நீங்க கேட்க வேணாம் தாத்தா, நானே கேக்குறேன். சரிம்மா, சமையல் கட்டுல டிஃபன் இருக்கா, சாப்பாடு இருக்கா, தோசை மாவு இருக்கா, இட்லி மாவு இருக்கா, அதை மட்டும் கேட்டுவாமா, நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். சரி தாத்தா. என்ன அதையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஆபீஸ்ல போய் பாத்துக்கலாம். முதல்ல துணி எல்லாம் மடிங்க. அம்மா, என்ன தாத்தாக்கு பசிக்குதான், சமையல் கட்டுல என்ன இருக்குன்னு கேக்குறாரு. நீ போட வேண்டாமா, அவரே போட்டுக்கிறாராம். நல்லா இருக்குடி கேள்வி. நான் என்னமோ தினமும் இந்த வீட்டுல சமைக்கிற மாதிரி என்கிட்ட கேக்குறாரா? அந்த 2 கழுதைங்களுக்கும் தான் தெரியும். அதுக்குதான் வீட்டுல இல்லையே. போய் சொல்லு. உங்க பொண்ணுங்க வந்தாதான் சாப்பாடுன்னு போய் சொல்லு. போ. பிரியா நில்லு. திலகா, அப்பா தான் பசிக்குதுன்னு சொல்றாருல, அவ சமைச்சா இவ சமைச்சான்னு சண்டை போடாம அவரு கொஞ்சம் நீதான் சமைச்சு போட. என்னவோ சமைய கட்டியே பார்க்காத மாதிரி இத பேசுற. பாருங்க, திடீர்னு பழக்கத்தை மாத்தாதீங்க. என்னால எல்லாம் சமைக்க முடியாது. உங்களுக்கு தான் தோசை நல்லா ஊத்த தெரியுமே. போய் உங்க அப்பாவுக்கு தோசையை ஊத்தி கொடுங்க. அப்படியே உங்க பாசத்தையும் அதுல சேர்த்து கொட்டுங்க. ச்சே, நீ எல்லாம் எப்படிதான் ஒரு தாய் வயித்துல இருந்தியோ தெரியல. அப்பா, அவ உள்ள கொஞ்சம் வேலையா இருக்கா. மாவு இருக்கு, தோசை வேணும்னா உடனே போட்டு தரேன். இட்லி வேணும்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும். சொல்லுங்க, உங்களுக்கு தோசை வேணுமா இட்லி வேணுமா? என்னடா இது, வீடா இல்ல ஹோட்டலா? சர்வர் மாதிரி அது வேணுமா இது வேணுமான்னு கேக்குற? வீடு வீடா இருக்கணும்பா. மாவை இட்லி ஆக்கலாம், தோசை ஆக்கலாம். ஆனா வீட்டை இஷ்டத்துக்கெல்லாம் மாத்தவும் முடியாது, மாத்தவும் கூடாது. நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடுப்போம். கையில காசு இருந்தா ஹோட்டல்லையாவது போய் 2 இட்லி சாப்பிட்டுருக்கலாம். வீம்பு தான் மாதவனுக்கு மனசு நிறைய இருக்கு, ஆனா பாக்கெட் எம்டி. இதுல கோபத்தை யாருகிட்ட போய் காட்டுறது? என் பொண்ணு வரட்டும், 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டா செத்தா போயிட போறோம்.